ஊரின் கண்ணுக்கு தெரியாமல் எங்கோ ஒரு மூலையில் சுற்றித் திரியும் மனிதரிடம் பொங்கும் புது வெள்ளமாய் பிரவாகம் எடுக்கிறது கலைத்திறன். அது என்ன, இப்போது பார்ப்போம். அழுக்கேறிய உடையில் உள்ள இந்த எளிய மனிதரை ஏன் இத்தனை பேரும் கட்டி அணைத்தும் முத்தம் கொடுத்தும் தங்களது அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறார்கள்? இந்த மனிதரின் கரிப்படிந்த கையில் அவரவரும் போட்டி போட்டுக்கொண்டு பணத்தை திணித்து பாராட்டுவது எதற்காக? பச்சை இலை, அடுப்பு கறி, சாக் பீஸ் போன்ற சாதாரண பொருட்களை கொண்டு வெறும் 10 நிமிடத்தில் இந்த கலைஞன் வரைந்த ஓவியங்களுக்காக கிடைத்த பாராட்டு மழைதான் இது. ஒரு கறிக்கொட்டை, சாக் பீஸ் இதில் எடுத்து ஆர்டிஸ்ட் பண்றாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் ரொம்ப ஆச்சரியத்தக்க வகையில் இருக்குது. அவர்கிட்ட திறமை, ஆர்டிஸ்டுடைய திறமைகள். இது தனியார், இவருக்கு தனியார் நிறுவனங்களும் அரசாங்கம் அவரை ஊக்குவிச்சு நல்ல திறமைசாலிகளை கவர்மெண்ட் அரசாங்கம் உதவித்தொகையோ அல்லது தனியாரோ ஊக்குவிச்சாங்கன்னாக்கா இனி மேற்கொண்டு இந்த மாதிரி பல திறமைகள் அவர்கிட்ட வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாங்கள் சாதாரண ரோட்டில் நின்றுருந்தோம். அவர் ரோட்டில் வந்தார், செடிகளை பூரா பிடுங்கினாரு, ஏதோ கையில் வச்சுருந்தாரு. அப்படியே செவுத்துல போது தடவுனா நாங்கள் வசம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தோம்னா தத்துரூபமாக தென்னை மரத்தில் ஏறுற மாதிரி பிள்ளைங்க, பெட்ரோல்ஸுகள், ரோடு, இப்படி தண்ணி அப்படியே இயற்கையாகவே தத்துரூபமாக காட்டின மாதிரி எங்களுக்கே பெருமிச்ச மாதிரி வச்சுட்டாரு. இவர் நம்ம நாட்டில் இருக்க தொண்டு நிறுவனங்கள், அரசாங்கம் இவரை நல்லா ஊக்கி வச்சு சமுதாயத்தில் இவர் வெளிப்படுத்தணும். அது எங்களுடைய ஆசை. கலைநயமிக்க இந்த ஓவியங்களை கண்டு ரசிக்கும் யாரேனும் தனக்கு வேலை வாய்ப்பை காட்டுவார்களா என்ற எதிர்பார்ப்பில்தான் தனது திறமைகளை இப்படி வெளிப்படுத்துவதாக கூறுகிறார் தஞ்சையை சேர்ந்த ஓவியர் சுதானந்தம். ஏன் உள்ளுக்குள்ளே இருக்கிறத உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா யாருக்கும் தெரியாது. வெளியே எடுத்து காட்டுறதுக்கு ஒரு வழி இல்லை. அரசாங்கத்துல இருந்து எனக்கு சம்பளத்தும் கிடைக்கல, மற்ற தனியார்கள் எனக்கு சம்பளம் தரல. அப்புறம் ஏன் உள்ளுக்குள்ளே இருக்கிறத வெளியே எடுத்து காட்டினா 4 பேர் ஏதோ ஒரு ஹெல்ப்போ, ஒரு ஒர்க்கோ, ஒரு ஆஃபரோ கொடுத்தா அது செய்யலாம் அப்படிங்கிற இடத்துல ஓட செய்யலாம். இதில் பார்க்குறவங்க பல விதமாக நினைச்சுக்கிறாங்க. பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறான், ஏதோ யாரோ சொல்லி வரைஞ்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். சில பேர் ஏதோ என்னமோ வரைஞ்சிட்டு போறான் அப்படின்னு நினைக்கிறான். யாரை பற்றி எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. என்னுடைய எண்ணம் 4 பேரோட ஹெல்ப்போ, ஆஃபரோ கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம். சாலையோர சுவர்களை தனது வண்ணமயமான ஓவியங்களால் அலங்கரிக்கும் இவரது வாழ்க்கையோ இன்னும் வெற்று சுவராகவே இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக திண்டுக்கல் செய்தியாளர் வீரமணிகண்டனுடன் வாசுகி ராஜா மற்றும் லிட்வின் சௌந்தர்யா.